கோவம் எல்லாம் மறைஞ்சு அவ உன்கிட்ட வந்து பேசுவா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சொன்ன கேளு. அம்மாச்சி சொல்றேன்ல, வா. நான் தான் தேவையில்லாம உங்க அம்மா உன்கிட்ட பேசுவான்னு சொல்லி நான் உன்னை உசுப்பி விட்டுட்டேன். என்னடா சொல்ல வர? என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய் என்னடி சொல்றியா? என்னடா ஆச்சு? என்னடா? என்னடா சொல்ற? ஏதாவது புரியும்படியா சொல்லுடா. கதிர், நீயாவது என்ன ஆச்சுன்னு சொல்லு. இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? அண்ணி, என்ன அண்ணி நீங்க? கொஞ்சம் பொறுமையாத்தி இருந்தானாக்கா உன் படத்தை தூக்கிட்டு யாரும் எங்க ஓடி போறோமா? அவன் என்னமோ சொல்ல வரையா, என்ன சொல்ல வரையான்னு கேட்க விடாம வெக்கமான சூடு சொன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னடா நடந்துச்சு சொல்றா. ஏய் பணங்கடா. பணம் என்கிட்ட இருக்கு மாமா. மாமா, அவர் கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு. ஏண்டி, இவங்க தானே பேங்க்குக்கு போனாங்க. உன்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு? அத்தை, இவர் பேங்குக்கு போல அத்தை. என்னோட ஆபீஸ் விஷயமா நான் கொஞ்சம் பேங்குக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்ப நானே பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேங்கன்னு இவர்கிட்ட சொன்னேன். இவர் சொல்லலையா? எங்கப்பா சொன்னியா? நானே எங்கடாண்டு கேக்குறேன். ஏதோ திக்கு திணறி உலகிட்டுல இருந்தேன். அதுலயும் ஏதோ மன்னிப்பு வேற கேக்குறேன். நான் வேற ஏதோ பணத்தை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். இல்ல, அவங்க பேங்குக்கு போகாம என்னை அனுப்பி வச்சாங்கல்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. மாமா, இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா அதை இன்னொரு ஆள்கிட்ட படிச்சுட்டு வரியா? மாமா, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இந்தாங்க உனக்கு சேர வேண்டிய பணம். சரியா இருக்க எண்ணி பாத்துக்க. பேங்க்ல இருந்து தானே வந்திருக்கு, சரியா தான் இருக்கும். நடந்த ஒரு சில விஷயங்களை நாங்களே எதிர்பார்க்கல. உங்களை அவமானப்படுத்தணும்ன்றலாம் நாங்க என்னைக்குமே நினைச்சதே இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க பட்ட அவமானத்தை மாத்த முடியாது. தெரியாம நடந்த தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதானே நடந்தது. அண்ணி, மேல ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். கடைக்கு வர மாதிரி ஏதாவது உத்தேசம் இருக்கா இல்ல வீட்டுல இருக்க போறியா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போலாமே. அடியேண்டி நீ வேற நினைச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா தொழில் பண்ணிக்கிருக்கான். இல்லை வா.